பிரியமானவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைய தினத்திலே சபை கூடுகை இருக்கிறது. நாம் கடைசி நாளில இருக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் நாளை தினத்திலே பரிசுத்தவான்களை சந்திக்க போகிற அந்த அன்பின் ஸ்லாக்கியத்தை நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. ஆயினும் நாம் உண்மை உத்தமத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது, நான் கர்த்தரை செவிப்பதில் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறேன், என் சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்துதான ஒரு நீண்ட நெடிய வகுப்பை தான் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நாளிலும் சில வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய சபை என்பது ஒரு தனி மனிதன் ஏற்படுத்தின ஒரு ஸ்தாபன தலைப்பிற்கும் கீழாக இல்லை. இது தேவனுடைய சபையாக இருக்கிறது. தேவனுடைய சபையிலே நீங்கள் அவயவங்களாக இருக்கிறீர்கள். ஆக உங்களுக்கு எந்த அளவிற்கு தேவனுடைய சபையிலே பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் கடந்த நாட்களில் இருக்கக்கூடிய செய்தியை கேட்ட பொழுது. இந்த நாளிலும் கூட அந்த சபைக்கு, அந்த சத்தியத்திற்கு இந்த சபை எந்த அளவிற்கு தூணாக ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதனால் வாசிக்கக்கூடிய சகோதரிகள் வசனங்களை நிறுத்தி நிதானமாக வாசியுங்கள். கேட்கக்கூடியவர்கள் நீங்களும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை புரட்டுங்கள். சகோதரிகள் வாசிக்கும் பொழுது நீங்களும் அந்த சத்திய வசனங்களை வேதத்தில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை எடுத்து நீங்களும் உங்களுக்குள்ளே வாசித்து பின்தொடருங்கள். நாம் ஒரு மனதோடு அடுத்த ஒரு மணி நேரம் நாம் இணைந்திருக்க போகிறோம் கர்த்தருக்குள். சரி, இந்த நாள் செய்திக்காக நாம் பார்க்க போகிற முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தி புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். இன்று உங்களை சுற்றி சபை என்கிற பெயரிலே, ஆலயம் என்கிற பெயரிலே அநேக கூட்டங்கள் கூடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகள் அத்தனையும் கர்த்தருடைய வசனத்திற்கு, சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஆராய வேண்டியது என்னுடைய கடமை என்பது வேதம் சொல்லிக் கொடுப்பது. எப்படி என்றால், யோவான் எழுதக்கூடிய சுவிசேஷ புத்தகத்தில் வாசிப்பீர்கள் என்றால் 5ஆம் அதிகாரம் 39 உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நாம் அத்தனை பேரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக கர்த்தரை தேடுவோம் என்றால், கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நாம் இந்த உலக வாழ்க்கைக்காக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம்மை விட பரிதவிக்கக்கூடிய கூட்டம் வேற ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஆகையால் நான் இருக்கக்கூடிய சபை இது எந்த அளவிற்கு சத்தியத்திலே ஊன்றி இருக்கிறது, இது எந்த அளவிற்கு சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது, இது எந்த அளவிற்கு சத்தியத்தின் அடித்தளமாக இருக்கிறது, சத்தியம் இருக்கும் என்றால் நான் எப்படி அங்கு இருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு என்ன? ஏனென்றால் இங்க தீமோத்திக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லக்கூடிய விஷயம், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அது என்னவென்று சொல்கிறான்? தேவனுடைய சபை என்று சொல்லுகிறான். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்கிற வார்த்தையை கவனியுங்கள். ஒரு சபை என்கிற பட்சத்தில் அதில் ஜீவன் இருக்க வேண்டும், அதில் உண்மை இருக்க வேண்டும், அதற்குள் சத்தியம் இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஒரு தனி மனிதனுடைய லாபத்திற்காக ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதன் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆரம்ப நாட்களில், பின்னாட்களிலும் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் ஆரம்பம் எப்படி இருக்கிறது, அதன் முடிவு எப்படி இருக்கிறது. வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல, மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாகத்தான் இருக்கும். கனி கெட்டதென்றால் அதன் மரமும் கெட்டதாகத்தான் இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், அந்த போதகர் ஒரு சில விஷயத்தில் தான் இப்படி இருக்கிறார், இந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறார், இதனால் இது தவறு, இது சரி, அவரிடத்திலே எது சரியா இருக்கிறதோ அதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள்.
வேதம் அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை. தவறு என்றால் தவறுதான், தப்பு என்றால் தப்புதான், உண்மை என்றால் உண்மை. அதனால்தான் நமக்கு மத்தேயு புத்தகம் பிரசங்கம், அந்த மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதில் எந்த ஒரு பிசிறும் இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நாளைய தினத்திலே நீங்கள் சபையாய் கூட போகிறீர்கள். சத்தியத்தை அறியக்கூடிய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு, அது சத்தியத்திற்கு நீங்கள் தூணாக இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அதுதான் ஆதாரம் என்று சொல்லுகிறது. ஆதாரம் என்றால் அடித்தளம், அடிப்படை என்று பொருள். ஆக அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், மனித கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் இல்லை என்று வேதம் சொல்லும் பட்சத்தில், ஆக மனிதன் உருவாக்குற ஒரு கோவில், ஒரு ஆலயத்திலே நான் போய் அமர்ந்திருப்பதிலே லாபம் என்ன? ஆக நான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று பொருள். ஏனென்றால் மனித கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் இல்லை என்றால், நீங்களே தேவனுடைய ஆலயம், நான் வசிக்கக்கூடிய இடம் எதுவென்றால் உங்களுடைய சரீரமாக ஆலயம்தான் என்று கர்த்தர் சொன்ன பிறகும் கூட இல்லை என்று சொல்லிவிட்டு, மனிதன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டட என்று சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு நான் செல்வேன் என்றால், நான் ஜீவனுள்ள தேவனை எதிர்க்கிறேன் என்று பொருள். பிரியமானவர்களே, சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து நாம் சில வசனங்களை வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 20ஆம் அதிகாரம் 28 முதல் 29 முடிய முதலில் வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆமென். ஆமென். பாருங்கள், அவன் சபையை குறித்து பவுல் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறான். மிகப்பெரிய விஷயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணாய் இருக்கிறீர்கள் என்றால், அவன் எப்படி சொல்கிறான் கவனிங்கள். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. ஆக இந்த சபை சாதாரணமாக சம்பாதிக்கப்படவில்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள், இந்த ஆத்துமாக்களின் கூட்டமைப்பு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட ஒரு சபை என்றால், என்னை குறித்து தேவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் அவன் இன்னொரு விஷயத்தையும் அங்கே பதிவு செய்கிறான். ஆக இந்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சபை எப்படி மேய்க்கப்பட்டது, எப்படி காக்கப்பட்டது, இந்த சபை எப்படி சம்பாதிக்கப்பட்டது? தன்னுடைய சுய ரத்தம், நீங்கள் தேவனிடத்திலே வருவது என்பது மதமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை தேடி வருவர் என்றால் அது மார்க்கம், அது சத்தியம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக தேவன் பாவிகளாக நாம் இருக்கையில் நம்மை தேடி வந்து தன் ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட இந்த தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டாள். இன்று இந்த மாம்ச உலகத்திலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், சொந்தக்காரர்கள், உறவுகள், நாம் சம்பாதிக்கக்கூடிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அலுவலகத்திலே வேலை பார்க்கிறவர்கள், தொழில் மூலமாக பழகக்கூடிய நபர்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் அன்பு காட்டுகிற விஷயத்திலும் நாம் எவ்வளவோ அன்பு காட்டுகிறோம். ஆனால் அந்த அன்பு என்றாவது ஒரு நாள் கண்டிக்கப்படுவதாக மாறுகிறது. ஏதோ ஒரு விஷயத்திலே நாம் தவறும் பொழுது நாம் காட்டின மாம்ச அன்பு அத்தனையும் வீணாக சென்று எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர் நம்மை திட்டுவதற்கும், நம்மிடத்திலே கோபித்துக் கொள்வதற்கும், ஏன் சண்டைக்கு வருவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தேவன் தேடிய உறவு, அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த இந்த உறவு ஒரு நாளும் அது வீணாய் போவதில்லை. ஏனென்றால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற விஷயம், நீ என் மனவாட்டி என்று சொல்கிறார். என் ஜனம் என்று சொன்னவர், பிள்ளை என்று சொன்னவர், கடைசி நாட்களிலே மனவாட்டி என்று சொல்லும் அளவிற்கு தன் சுய ரத்தத்தை கொடுத்தனால்தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மனவாட்டி என்று சொல்கிறார்.
அதனாலதான் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே அதன் சபையோட வரலாறை கூறிக்கொண்டு வரும் பொழுது வேதம் பதிவு செய்கிறது, இது எப்படி சம்பாதிக்கப்பட்ட சபை, தன் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, இந்த சபையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். காரணம், அநேக உபதேசங்கள் பெருகிவிட்டன. அந்த சத்தியத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய இவர்கள், அடிப்படையாக இருக்கக்கூடிய இவர்கள் வேறு யாரோ ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக சத்தியத்தை விட்டு பின் வாங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம், நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கும் பட்சத்தில் யாரோ ஒரு சகோதரன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது வசனங்களை குறித்துக் கொள்வீர்கள் என்றால், அவர் சென்ற பிறகு முதலில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அந்த வசனங்கள் சரியான பொருளோடு இருக்கிறதா வேதத்தில் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அப்பொழுதுதான் நீங்கள் சத்தியத்திற்கு தூணாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வேன் என்றால், அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே பெரையா பட்டணம் என்ற ஒரு பகுதி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பவுல் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிக் கொடுத்து விட்டு அவன் சென்ற பிறகு அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? மனவாஞ்சையாய் வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மனவாஞ்சையாய் ஆராய்ந்த பொழுது காரியம் இப்படி இருக்கிறதா என்பதை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். அதனால்தான் அந்த வசனத்திலே அவர்கள் பவுல் சொல்லிக் கொடுத்தது போன்று வசனம் அங்கு இருக்கிறபடியால், ஓ, இவர்தான் தேவன், தேவன் ஒருவர், இந்த நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் நான் தேவனோடு உடன்படிக்கை போடுகிறேன், இல்லை என்றால் தேவனுடைய ஆலோசனை புறந்தல்ல நான் ஆரம்பித்தால் நான் வீணாக விடுவேன் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுப்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அதனால்தான் மற்ற சபையோடு அவர்கள் ஒப்பிடப்படுகிறார்கள். மற்ற சபையை காட்டிலும் நீங்கள் நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கக்கூடிய சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்கும் என்றால் அதை நீங்கள் மிக கவனமாக காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 29ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறான், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அந்த கொடிதான ஓநாய்கள் எங்கிருந்து வருவார்கள் தெரியுமா? வாசிக்கலாம் சகோதரியே, 30 முதல் 32 முடிய வாசிக்கலாம். சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். கவனியுங்கள் பிரியமானவர்களே, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத, இந்த சபையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். வார்த்தை கவனியுங்கள். நான் சென்ற பிறகு, சத்தியம் சொல்லிவிட்டு சென்ற பிறகு, ஒன்று, யார் உள்ளே வருவார்கள்? கொடிதான ஓநாய்கள் எங்கிருந்து வருவார்கள்? உங்களுக்குள் இருந்து வருவார்கள். இது முதல் வார்த்தை. 30ஆம் வசனம் வாசிக்கப்பட்டது போல, உங்களிலும் சிலர் எழும்பி, வார்த்தையை கவனியுங்கள் பிரியமானவர்களே, அதற்குள் இருக்கக்கூடிய பொருளை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். கவனியுங்கள், உங்களுக்குள்ளே வருவது கொடிதான ஓநாய்கள் என்றால், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்திலே இழுத்துக் கொள்ளும்படி. இந்த உங்களிலும் சிலர் எழும்பக்கூடியவர்கள் சீஷராக இல்லை. ஏனென்றால் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கலாம், உங்களிலும் சிலர் எழும்பி தங்களிடத்தில் சிலரை இழுத்துக் கொள்ளலாம். எப்படி? உங்களில் இருக்கக்கூடியவர்கள் யார்? நீங்கள் அத்தனை பேரும் சீஷர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப சீஷர்கள் என்ன செய்வார்கள்? கொடிதான ஓநாய்களாக மாற மாட்டார்கள். யார் மாறுவார்கள்? மாறுபாடானவைகளை போதிக்கக்கூடியவர்கள். தேவன் ஒருவர் அல்ல, 3 பேர் என்று சொல்லக்கூடியவர்கள். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவிதான் ஞானஸ்நானம் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட மாறுபாடான விஷயத்தை போதிப்பவர்கள் வேதம் சீஷர்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுக்குள் சிலர் எழும்புகிறார் என்றார், அவர் சீஷனாக இருந்தால் அவன் எழும்ப மாட்டான், அவன் மாறுபாடானதை பேச மாட்டான், செய்ய மாட்டான்.
ஆக நமக்குள் இருந்து ஒருவன் எழும்புகிறான் என்றால் அவன் என்னவாக இருக்கிறான்? கொடிதான ஓநாயாக இருக்கிறான். அவன் உங்களுக்குள் இருந்துதான் வருவான். கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆரம்பத்திலே பார்த்தோம், ஜீவனுள்ள தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணாக அடித்தளமாக இருக்கும் என்றால் உங்களுக்குள் எந்த பதற்றலும் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீர்கள், தினந்தோறும் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டே வருகிறீர்கள் என்றால் நீங்கள் தூணாக இருக்கிறீர்கள். சத்தியத்திற்கு நீங்கள் தூணாக இருக்கும் பொழுது கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் இருந்து புறப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். சபை கூடுவது எதற்காக? அன்புக்கும் நற்கரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அதை மனதில் வைத்துக் கொண்டு இதை வாசிப்பீர்கள் என்றால் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் நமக்கு சகோதரர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அந்த வசனத்தில் அவர்களுக்கு எந்த விஷயம் இருக்கிறது அதை உள்ளதை உள்ளபடி சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அது நினைத்து கொண்டு நாம் விழித்திருப்போம் என்றால் கொடிதான ஓநாய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் சத்தியத்திற்கு தூண் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்பொழுது 32 சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், நீங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பிரித்து நிதானித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே வருவார். ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்துங்கள். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்க ஆரம்பியுங்கள். தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் தினந்தோறும் இல்லை, ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அறிந்து கொண்டே வருவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், அன்பிலே விருத்தி அடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். நான் உன்னை உயர்த்தேன் என்று சொல்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது யோவான் 14:15 சொல்லுகிறது, எப்படி? நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நாம் கட்டளைகளை பின்பற்றக்கூடிய சத்தியத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் அதனால்தான் கிருபையுள்ள வசனத்திற்கு நம்மை விட்டுக் கொடுத்திருக்கிறோம். இதுல இன்னொரு பகுதியையும் பாருங்கள், வாசிக்கலாம். அதே பகுதியில் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். இப்படி மந்தையை குறித்து, சபையை குறித்து, கொடிதான ஓநாய்களை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற அதே பவுல்தான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்கும் அவன் மறக்காமல் இருக்கிறான். எப்படி? பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று ஐயா பவுலாகிய நான் சொல்லவில்லை, கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எல்லா விதத்திலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. சபையை கவனியுங்கள். சபையில் எங்கு குறைச்சல் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். உங்களிடத்தில் இருக்கும் பட்சத்தில் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் என்று இயேசு சொல்லியிருக்கும் பொழுது இந்த சபைக்கு சத்திய தூணாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை செய்வதிலும் தாமதப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் தேவன் பேசிக்கொண்டு வருகிற எல்லா காரியத்திலும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சொல்லுகிற விஷயம் அதுதான். அவர்கள் ஊழியத்தை கையிலே ஒப்புக் கொடுத்த பொழுது கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இவர்களுக்கு பிரஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படி இவர்களுக்கு ஜெபம் செய்து அனுப்பி வைக்கும் பொழுது நீங்கள் தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி அவர்களுடைய மாம்சத்திற்கு தேவையானதை கொடுத்து உதவுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே வேதமும் அதைத்தான் காட்டிக் கொடுக்கிறது. சத்தியத்திற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் சத்திய தூணாக இருக்கும் பட்சத்தில் நாம் பலவீனரை தாங்கவும் அதே நேரத்தில் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சபைக்கான காரியத்திலே நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மிகவும் முக்கியமான தருணம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின கடிதம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். முதலில்,
அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். ஆக முதல் பகுதி என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து. ஒரு நிமிஷம் சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் என்ற ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். நான் கற்றுக்கொண்ட உபதேசம் ஒரு மனிதனிடத்திலா? நான் பெற்றுக்கொண்ட இந்த உபதேசம், இந்த கற்பனைகள் ஒரு மனிதன் ஏற்படுத்திய ஸ்தாபனத்திலிருந்து வருகிறதா? இல்லை. யார் கற்றுக் கொடுத்தது? யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். வாசிக்கப்பட்ட வசனத்தை சற்று கவனிங்கள். ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினை இடர்கள் வரும் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னால், என் உபதேசம் யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது? நான் பெற்றுக்கொண்ட உபதேசம் யாரிடத்திலே? இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31 இயேசுவை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசு பேசுகிறார். எப்படி? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்கள். எப்படி? மெய்யாகவே என் சீஷர்கள். சத்தியமாக சொல்லுகிறார். ஐயா, என் உபதேசத்தில் தான் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். யாரோ ஒரு தனி மனிதன் ஏற்படுத்தின ஒரு போதகன் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்திலோ, ஒரு தனி மனிதன் ஏற்படுத்திய ஸ்தாபனத்திலே சொல்லப்படுகிற கருத்துக்களும் கற்பனைகளும் பாரம்பரியங்களும் அல்ல. நான் சொன்ன வசனத்தின்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால், என் உபதேசத்தின்படி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என் சீஷர்கள். அதனால்தான் இங்கே சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் கிறிஸ்துவத்தில் கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள். அப்பொழுது அந்த உபதேசத்திற்கு விரோதமாய் என்ன வருகிறது? பிரிவினை வருகிறது. நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம், அடிக்கடி சொல்கிற விஷயம், கவனியுங்கள். ஆதாமுக்கு தேவன் ஒருவராகத்தான் தெரிந்தார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவுக்கு தேவன் ஒருவராகத்தான் தெரிந்தார். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன பொழுது யோசுவாவுக்கு தேவன் ஒருவர் தான். புதிய உடன்படிக்கையிலே கல்லறியப்பட்டு செத்து போனான் ஸ்டீவன் என்று சொல்லக்கூடிய ஸ்தேவான். இதோ கிறிஸ்துவானவர் வலது பாரசத்தில் இருப்பதை காண்கிறேன் என்று சொன்ன பொழுது கல்லறியப்பட்டு கொலை செய்யப்பட்டான். அவனுக்கு தெரிந்தது தேவன் ஒருவர் என்று. ஆனால் இன்று உபதேசங்கள் பெருகிவிட்டன. தேவன் 3 பேர் 4 பேர், பிதா மட்டும்தான், இயேசு இல்லை என்றும் தேவனையே மாறுபாடாக போதிக்கக்கூடிய கூட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் சத்தியம் ஒன்றை தான் சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்படியே நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அடுத்த வார்த்தை கர்த்தர் என்று சொல்கிறது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீங்கள் எப்படி வாசித்தாலும் தேவன் ஒருவர் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கும். ஏசாயா புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. திரும்ப அதே ஏசாயா புத்தகம் சொல்வது போலதான், நான் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லிக் கொடுக்கிறது. என்னிடத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய உபதேசத்தை இன்று எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் மனம்போன போக்கிலே அநேக விதமாக மாற்றி வைத்து விட்டார்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறது தான் இந்த வேத பகுதி. அப்படி பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை அல்ல, புத்தி சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த புத்தி நமக்குள் வர வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது 20ஆம் வசனம். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு எப்படி நமக்கு புத்தியை தந்திருக்கார் என்று சொல்லிக் கொடுக்கிறது அந்த வேத பகுதி. ஆக இந்த உபதேசம் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் முழுமையாக அறிந்திருப்பீர்கள் என்றால் அதற்கு தூணாகவே எப்பொழுதும் இருங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருந்துதான் கொடிதான ஓநாய்கள் வெளிவரும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்குள் தான் சில சீஷர்களை சிலர் எழும்பி என்ன செய்வார்கள்? சீஷர்களை திருப்பிக் கொள்வார்கள். காரணம், அவர்கள் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நான் இரவும் பகலும் சிலவற்றை சொல்லிக் கொடுக்கிறேன், கவனமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இந்திய பகுதியில் ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாம்.
என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆமேன். ஆமேன். ஏன் இந்த வசனத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால், நன்றாக கவனியுங்கள். இப்படிப்பட்ட உபதேசங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட அங்கே வேதம் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், அந்த பலவீனரை நீங்கள் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுத்தது. சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்கும் பொழுது, தவறான உபதேசங்கள் உள்ளே வரும் பொழுது எப்படி அதை எதிர்த்து நிற்கிறதோ, அதே போல சபையில் இருக்கக்கூடிய பலவீனரை தாங்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது. அதனால்தான் ரோமருக்கு எழுதும் போதும் பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். 16ஆம் அதிகாரம் 23 என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். யார் ஐயா இந்த காயு? பவுலுக்கு மாத்திரம் தெரிந்தவனா, மற்றவருக்கும் தெரிந்தவனா? யோவானுக்கும் தெரிந்திருக்கிறான். இந்த காயு பத்தி நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 3 யோவான் புத்தகத்தில் முதல் 8 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவன் சபைக்கு செய்ததையும் சபையோட மூப்பர்களை தாங்கிய விஷயத்தையும் குறித்து அங்கு வேதம் பதிவு செய்கிறது. எப்படி? பவுல் சொல்கிறான், என்னையும் சபை அனைத்தையும் நீர் என்ன செய்தீர்? உபசரித்தீர். உள்ளத்தில் உள்ள பொருள்களை வைத்து உபசரித்தீர் அல்லவா? அந்த உபசரிப்பு என்பது தேவனுக்கு பிரியமான காரியம். எப்படி சொல்கிறது? உக்கிரானக்காரனாகிய அந்த எரஸ்து இவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லும் அளவிற்கு காய்வு வெளிப்பட்டிருக்கான் என்றால் அவன் சத்தியத்திலே எந்த அளவிற்கு உறுதியாக இருந்திருக்கிறான் என்பதை கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது வெறும் சத்திய வசனங்களை மாத்திரம் பேசவில்லை. அவர் என்ன செய்தார்? குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை பேச வைத்தார், ஊமையானவர்களை பேச வைத்தார், முடமானவர்களை எழுந்து நடக்க வைத்தார், இறந்தவர்களை கூட எழுப்பினார் உயிரோடு. அதே நேரத்தில் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தார். நீங்கள் அப்பத்திற்காகத்தானே என்னை பின்தொடர்கள் என்று அவர் கேட்கும் அளவிற்கு அந்த கூட்டம் பெருகிக் கொண்டே சென்றது. அப்படி என்றால் நான் தர்ம காரியம் செய்வதிலும் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 22 முடிய வாசிக்கலாம். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்சமான இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமேன். ஆமேன். நீங்கள் நெடிய வசனம்தான். நாம் வசனத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், பிரிவினைகள் வரும் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தான். இங்கே பேதுரு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் தன்னுடைய கடிதத்திலே அவர் பதிவு செய்கிறான். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், யாருக்கு ஊழியம் செய்யாமல்? இயேசுவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, அவர்கள் எப்படி இயேசுவுக்கு ஊழியம் செய்யவில்லை என்பதற்கான 3 விஷயங்கள். ஒன்று, நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள். இந்த 3 விஷயத்தை கவனிங்கள். ஒன்று, அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை என்றால் அவர்களிடத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நய வசனிப்பினாலும், ஆட்களுக்கு ஏற்றது போன்று பேசக்கூடிய அந்த நெளிவு சுழிவு உள்ளவர்கள்.
எந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றது போன்று வார்த்தைகளை ஏற்ற இறக்கமாக பேசக்கூடியவர்கள் வேதத்தில் இருந்து. இரண்டாவது, இச்சக பேச்சினாலும். சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் சொல்லுது போல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது என்ன இருக்கும்? அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லும் என்றால், இங்கே இவர்கள் பேசுகிற இச்சை வார்த்தை எப்படி? பழைய உடன்படிக்கையில் இருந்து நீங்கள் எதுதான் செய்தாலும் ஒன்றும் தவறு அல்ல, நீங்கள் வாழாகாமல் தலையாகவே இருப்பீர்கள், நீங்கள் கீழாக மாட்டீர்கள், நீங்கள் மேலாக இருப்பீர்கள் என்றெல்லாம் இச்சக வார்த்தைகள். தேவன் உங்களை எப்பொழுதும் இப்படித்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 3 கார்கள் வாங்குவீர்கள், கட்டிடங்கள் கட்டுவீர்கள், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இச்சக பேச்சினால், மூன்றாவது வார்த்தை, வஞ்சிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை? கபடில்லாத இருதயம் உள்ளவர்களை. இவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு சொல்கிறான். தண்ணீர் இல்லாத கிணறு இவர்கள், சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்கள், என்றென்றைக்கும் உள்ள காரிலே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? பேதுருவும் பயன்படுத்துகிறான். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசுவார்கள். மாம்ச இச்சையினாலும். என்ன? மாம்சத்தை குறித்த விஷயங்கள். நீங்கள் என்ன தவறு செய்தாலும் அது தவறு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். சினிமா பார்க்க கூடாது என்றால் இல்லை, பார்க்கலாம். சினிமா பார்க்காமல் யார் இருக்க முடியும்? தொலைக்காட்சி சீரியல் பார்க்காமல் யார் இருக்க முடியும் என்று அவர்கள் எதிர்கேள்வி கேட்பார்கள். வசனம் அப்படி சொல்லவே இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாம்சத்துக்கு ஏற்ற விஷயங்களை பேசும் பொழுது அங்கு காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்மை பார்த்து அப்படித்தான் அநேகர் சொல்கிறார்கள். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதிலே ஒரு நாளும் எந்த ஒரு மாறுபாடும் இருக்கக்கூடாது. கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் பதிவு செய்கிறான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் கிறிஸ்துவையா மனிதனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாருக்காக ஐயா போதிக்கிறேன்? சத்தியத்தை சத்தியமாய் நான் சொல்லவில்லை என்றால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை என்று சொல்கிறான். இன்னும் நான் மனிதனை பிரியப்படுத்துவதாக இருப்பேன் என்றால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறான். நான் பேசுகிற விஷயம் மனிதனை பிரியப்படுத்தக்கூடாது. மனிதனை மனம் திரும்பும் அளவிற்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி பேச வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடியவன் அவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் நயவஞ்சமாக பேசுவதல்ல, அவர்களுக்கு பிடித்தது போன்று பேசுதல்ல, என் தேவனுக்கு பிடிக்க வேண்டும், என் தேவனுடைய வார்த்தையை சத்தியமாக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே மனம் திரும்ப வேண்டுமே தவிர, பாவி என்ற உணர்வு வந்து மனம் திரும்ப வேண்டுமே தவிர, அவர்கள் செய்கிற பாவத்திலே இன்னும் மீண்டும் செய்யத்தக்கதாய் அதிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நான் பேசக்கூடாது. ஏனென்றால் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் நரகத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அதனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்கள், இந்த வசனத்தை நீங்கள் இயேசு சொல்லிக் கொடுக்கிற வசனத்தின்படி வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு மாறுகிறீர்கள். உலகத்தின் அசுத்தம் என்ன என்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அது அசுத்தம். நியூ இயர் கொண்டாட்டம், வாக்குத்தத்த கூட்டம் என்று சொல்லக்கூடியவைகள் அத்தனையும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். பொங்கல் பண்டிகை என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, இன்னும் எத்தனையோ கூட்டங்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் என்றால் அவை அத்தனையும் அசுத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நான் தேவனை அறிந்த பிறகு நான் கிறிஸ்துமஸ் வேதத்தில் இல்லை என்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்ன கற்பனை? பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் நலமாக இருக்கும். சத்தியம் தெரிந்த பிறகு, இயேசுவை தெரிந்த பிறகு நான் இன்னும் என்ன செய்கிறேன்? பாவத்தில் இருப்பேன் என்றால் அதை அறியாமல் இருப்பதை நலம். ஏனென்றால் மிக கொடுமையான விஷயத்தை சொல்கிறார். நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்ற வார்த்தையை தாண்டி மெய்யான பழமொழி என்று வார்த்தை வருகிறது. இது அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை நீங்கள் அறிந்த பிறகு சத்தியத்திற்கு தூணாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த சபைக்குள் இருப்பீர்கள் என்றால் அது நீங்கள் சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறீர்கள் என்பதை திரும்ப திரும்ப நீங்கள் உங்களையே நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்திருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை தேவனாக அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கு அடிமையாக நீங்கள் ஒரு நாளும் இல்லை. நீங்கள் அரிதாய் தப்பினவர்கள். ஏற்கனவே அடிமை தினத்தில் இருந்த
பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே இருந்தவர்கள் அதை விட்டு இன்று நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். மீண்டும் அதற்குள் போவோம் என்றால் அது தவறு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் திரும்பாதீர்கள். கழுவப்பட்ட பன்றி நான் கழுவப்பட்ட பிறகு சேற்றிலே போய் மீண்டுமாக நான் அமருவேன் என்றால் இது எத்தனை கொடுமை. அதை விட்டுவிட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். 2 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். ஆமேன். நீங்கள் இவ்வளவு விஷயங்களை தெரிந்த பிறகு கூட அந்த உபதேசத்தில் நிலைத்தராமல் இருப்பீர்கள் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். சத்தியத்திற்காக நீங்க எவ்வளவோ இழந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை அறிந்த பிறகு எவ்வளவோ விஷயத்தை விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டு சபைக்கு வருவதற்கு முன்பதாக சத்தியத்தை தேடி ஓடிய நாட்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்த்திருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்துவின் உபதேசம் எங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்த நாட்கள் உண்டு. அது தெரிந்த பிறகு எனக்கு தெரிந்தது ஆண்டவரே, என்னை போன்ற சகோதரர்கள் வேறு எங்கு இருக்கிறார்கள், சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி ஓடிய நாட்கள் உண்டு. ஆக அந்த உபதேசத்தில் நிலைத்து இராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது என்று வசனம் சொல்கிறது. அது பிசாசினால் உண்டாயிருக்கும் என்றுதான் அந்த மத்தேயு 5:37 சொல்கிறது. அதே போல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், ஏற்கனவே 8:31 பார்த்தோம் யோவான் புத்தகம், என் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 பார்ப்பீர்கள் என்றால் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, அபிஷேகம் செய்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் இல்லை, யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் என் உபதேசத்தினாலே சுத்தமாவீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக தேவனுடைய உபதேசம், அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவன் அவன் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறான். சத்தியத்தை அறிந்து இன்னும் மேலும் மேலும் கேட்டுக்கு போகாத விஷயத்திலிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் மீறி நடக்கிற எவனும் யாரை உடையவன் அல்ல, தேவனை உடையவன் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறது. என் சபை அப்படிப்பட்டது அல்ல. நாளை சபை கூடும் பொழுது நான் பார்க்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த சந்தோஷத்தோடு, ஏற்கனவே சொல்லியிருப்போம், நான் முகமலர்ச்சியோடு பேசுகிறேனா, மன மகிழ்ச்சியோடு அவர்களை பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் என்று கேட்கிறேனா? என் வார்த்தை நாவிலிருந்து வருகிறதா, இல்லை அடி உள்ளத்திலிருந்து அவை எழும்ப ஆரம்பிக்கிறதா? எத்தனையோ கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள் இருக்கலாம். அது கர்த்தரை தாண்டிய விஷயமாக இருக்கும் என்றால் யோசித்து பாருங்கள். சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது பிலிப்பியர் 4:4. இல்ல கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது, மனைவிகளே, பிரியமானவர்களே, உங்கள் கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. என் சந்தோஷம், என் கீழ்ப்படிதல் எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கும் என்றால், நான் பின்பற்றுகிற சபை கர்த்தருக்குள் இருக்கிறதா என்பதை தோண்டி நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை முழுமையாக விட்டுக் கொடுக்க வேண்டும். உபதேசத்திற்கு சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதில் தான் நான் பிரியமாக இருக்க வேண்டும். சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை நான் பின்பற்றிருக்க வேண்டும். நான் அதை விட்டு விட்டால் நான் தேவனை உடையவன் அல்ல. அதனால்தான் பிதாவையும் குமாரனையும் உடையவன் யார்? இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமாம், தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது குமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நீங்கள் இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்போஸ்தலர் 4:12 சொல்லிக் கொடுக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் இந்த நாமமே அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறு நாமம் இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால் இந்த நாமத்தை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்பொழுது குமாரனை நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும், மாம்சத்தில் வெளிப்பட்டவரை. ஆக தேவன் ஒருவர் என்கிற உபதேசத்தில் நிலைத்து இராமல் நான் மீறி நடக்கிறவன் என்றால் நான் தேவனை உடையவன் அல்ல. இப்பொழுது விஷயத்துக்கு வருகிறான் யோவான்.
ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. எந்த உபதேசம்? ஆக எப்படி உபதேசம் எனக்கு தெரியும்? நான் ஏற்கனவே சத்தியத்தை எடுத்து வாசித்திருந்து ஆராய்ச்சி செய்திருந்தால் மாத்திரம்தான் எனக்கு சத்தியம் விளக்கப்பட்டிருக்கும். எம்மாவூர் சீஷர்கள் சென்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே சத்தியம் கேட்டவர்கள் தான், ஆனால் மறந்து போனார்கள். அதை பின்பற்றுவதற்கு தாமதம் ஏற்பட்ட பொழுது எம்மாவூர் சீஷர் 2 பேருக்கும் சத்தியத்தை தேவனே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை. எப்பொழுது? அப்பமிட்ட பிறகு கர்த்தர் தான் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, வரும் வழியிலேயே நமக்கு கர்த்தர் எல்லா வேத வசனங்களையும் விளக்கி காட்டின பொழுது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள் என்றால், எனக்கு சத்தியம் தெரிந்தால் தானே என்னிடத்தில் பேசி வருகிறவன் யார், எப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வருகிறான் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி சத்தியத்திற்கு தூணாக மாற முடியும்? அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அல்ல, நேரத்தை ஒதுக்கி கொண்டு நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே என்னோடு பேசுங்கள் என்று கேளுங்கள். அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல என்னோடு பேசுங்கள் ஆண்டவரே, நான் கேட்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். பழைய உடன்படிக்கையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இஸ்ரேல் மக்கள் குறித்து ஒரு வார்த்தை வரும், சாஷ்டாண்டமாக அவர்கள் விழுந்து வணங்கினார்கள் என்று, முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள் என்றெல்லாம் வேத வசனம் வரும். அங்கு உங்களை முழுமையாக தாழ்த்தி கொண்டு கேளுங்கள், இப்படி உபதேசங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இது சத்தியம் என்று சொல்லிக் கொடுங்கள், அடியேனுக்கு தெரியவில்லை என்று உங்களை முழுமையாக தாழ்த்தி கொள்ளும் பொழுது நீங்கள் சத்தியத்தை அறியும் அறிவை அடைவீர்கள். ஏனென்றால் அது அடைந்தால்தான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் அநேக உபதேசங்கள் உள்ளே வரும், நீங்கள் அதில் சிக்கிக் கொள்வீர்கள். முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி நீங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்வீர்கள் என்றால் அவனுடைய துர்க்கிரைகளுக்கு நீங்கள் பங்கு உள்ளவனாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பங்கிற்கு நான் செல்லவே கூடாது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். யார் வருகிறார், யார் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை நீங்கள் தினந்தோறும் திறந்து வாசித்துத்தான் ஆக வேண்டும். அவர் தேவன் பேசுவதை நீங்கள் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டுத்தான் ஆக வேண்டும். நாளை சபை கூடுகையிலே சொல்லக்கூடிய சத்திய வசனங்களை மீண்டும் ஒரு சபை கூடுகை என்ற பெயரிலே கலந்து கொண்டு சென்று விடாதீர்கள். என்ன வசனம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை உங்கள் செவிகள் விளக்கி கேட்டு அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சபைக்கு சத்தியத்திற்கு தூண் என்பதை மறந்துவிட வேண்டாம். வாசிக்கலாம். யூதா புத்தகம் 1 அதிகாரம் 12 முதல் 13 முடிய வாசிக்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏற்கனவே காரிருள் யாருக்கு வைக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்யக்கூடியவர்கள், நய வசனிப்பினால் சிலரை மயக்கக்கூடியவர்கள், வஞ்சிக்கக்கூடியவர்களுக்குத்தான் அந்த காரிருள் வைக்கப்பட்டிருந்தது. இங்க யூதா பயன்படுத்துகிறான், உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து. கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லி வராதவன் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருக்கிறான். அடுத்து அது மாத்திரமல்ல, பயமின்றி கூட விருந்து உண்டு. அன்பின் விருந்திலே அவன் என்னவாக இருக்கிறான்? நாங்கள் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படி கூடி வருகிற அந்த விருந்திலே அவர்கள் உபதேசங்கள் கலக்கப்பட்டிருக்குமேனால் பயமின்றி கூட விருந்து உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் சுயநலவாதிகள் என்று பொருள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். அங்கே ஜீவன் இல்லாத வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்கு இன்னும் தாகம் எடுக்கும் அளவிற்கு அவர்கள் பேசுவார்கள். இவர்கள் தான் சரியாக சொல்லிக் கொடுக்கார்கள் என்று அளவிற்கு பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்தவர்கள், வேரற்று போனவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இப்படிப்பட்ட உபதேசங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறீர்கள் என்று பொருள். தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற எப்படி அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாக இருக்கிறார்கள்.
இவர்களுக்காக என்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று யூதா மூலமாக சொல்லிக் கொடுக்கிற விஷயம். வாசிக்கலாம் அதே யூதாவின் புத்தகம் 14 முதல் 21 முடிய வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? யூதா ஏற்கனவே அன்பின் விருந்தில் கரைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் சபைக்கு தூணாக இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு நீங்கள் சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறீர்கள் என்றால் இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றும் இவை எப்படிப்பட்டவை என்பதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் இந்த யூதாவின் அடுத்த பின்பகுதியை 14 முதல் 21 முறை இருக்கக்கூடிய விஷயத்தை வாசிக்க சொன்னோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமையாக இருந்த அந்த ஏனோக்கு என்ன சொல்கிறான்? எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும். நன்றாக கவனிங்கள். பக்தி என்பது சரி, அவபக்தி என்ன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவபக்தி என்றால் மனதார கீழ்ப்படியாதவர்கள் என்று பொருள். எப்படி? இந்த மனதார கீழ்ப்படியாதவர்கள் யாவரும் மனதார செய்யக்கூடிய சகல எப்படி அவபக்தியான இந்த கிரியைகள். அதனால்தான் நோவா சொல்லியும் கேட்காத கூட்டம். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு செல்லும் வரை அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் இருதயத்தை அழைத்துக் கொள்வென்றால், உணர்வு இல்லை என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கவனிங்கள். யாத்திராகமம் 32:9 சொல்கிறது, அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் 2 தரம் செத்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை, அவிசுவாசம். நல்ல கவனிங்கள் பிரியமானவர்களே, அவபக்தியுள்ள பாவிகள், மனதார கீழ்ப்படியாதவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் பாவிகள் என்ற பெயர் பலகையிலே வந்துவிடும். அப்போ அவர்கள் பேசுகிற வார்த்தை கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருவார் என்பது வசனம். நான் சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வசனிப்பும் என்னுடைய செயல்பாடுகளும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டியது சரியாக இருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் எப்படிப்பட்டதாக இருந்தார்கள்? அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தங்கள் சுய இச்சையின்படி பேசக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தன் சுயத்தை குறித்து பேசுகிறார்கள் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி பாடும். தன் சுயத்திற்காக பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். ஆனால் 17 சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்கள். யாருக்கு? தேவனுக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். என்ன சொன்னார்கள் அவர்கள்? கவனமாக இருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பலவினரை தாங்க வேண்டும், சபையை தாங்க வேண்டும். போதிக்கிறவர்கள், உங்கள் சபையை நடத்தக்கூடியவர்களுக்கு பலவின நேரத்தில் நீங்கள் தாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த இந்த பகுதி இப்போ யூதா மூலமாக சொல்லுகிறது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். கவனிங்கள், கடைசி காலத்திலே துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரரா தங்கள்
துன்மார்க்கமான இச்சைகளின்படி. இந்த தங்கள் என்று வரும்பொழுதுதான் அநேக உபதேசங்கள் எழும்ப ஆரம்பிக்கின்றன. நம் ஊரிலே கேட்டிருப்போம் ஒரு வார்த்தை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று. யாருக்கெல்லாம் இந்த சிந்தை இருக்கிறதோ, சுயம் இருக்கிறதோ, சுயநலம் சார்ந்த விஷயம் இருக்கிறதோ, அவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு சபையை உருவாக்கி கொண்டார்கள், ஒவ்வொரு போதகத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள். ஒருவர் தேவன் என்றும், ஒருவர் கடவுள் என்றும், ஒருவர் இறைவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது அத்தனையும் பொதுவான வார்த்தை. ஆனால் அந்த தேவனுக்கும், அந்த கடவுளுக்கும், அந்த இறைவனுக்கும் ஒரு பெயர் உண்டு, அதுதான் இயேசு. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுக்கு இயேசு என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆக இப்படி தங்கள் சுய இச்சையின்படி தோன்றுவார்கள் என்றால் அவர்கள் பரியாசம்தான் பண்ணுவார்கள். இவர்கள் பிரிந்து போகக்கூடியவர்கள். அதனால்தான் பிரிவினை அதிகம். ஜென்ம சுபாவத்தார். நீங்கள் சத்தியம் இல்லை என்றால், ஆவி இல்லை என்றால் அவர்கள் பிரிந்து போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, தேவனுடைய ஆவிக்குள்ளே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள், சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறீர்கள். ஆக இந்த சபை எதை நோக்கி இருக்கிறது? நீங்கள் சத்தியத்திற்கு தூணாக இருக்கக்கூடிய இந்த சபை எதை நோக்கி இருக்கிறது? 2 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வசனத்தை சற்று கவனமாக கவனிங்கள் பிரியமானவர்களே. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம் என்று எழுதப்படவில்லை. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் நல்லார் மேலும் பொல்லார் மேலும் மழையை பொழிய செய்கிற தேவன் தான். ஆனால் அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அவர் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு. ஏன் இந்த நமக்கு என்பதை இந்த வசனத்தை கொண்டு வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். ஆமென். நாம் ஏற்கனவே சொன்னோம் 1 யோவான் 2:25 படி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஏன் ஐயா நமக்கு செய்த வாக்குத்தத்தம்? எல்லோரும் இருக்கிறார்களே. வசனம் சொல்லிக் கொடுக்கிறது 9:28 எபிரேயரில், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியானார். ஆனால் இப்பொழுது தமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நமக்கு தான் அவர் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எல்லோரும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள். அவர்களுக்காக அல்ல, சத்திய வசனத்தின்படி, சத்தியத்திற்கு தூணாக யார் இருந்தார்களோ, சத்தியத்தின்படி யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் சொல்லுகிறார், ஐயா உனக்கு நித்திய ஜீவன் தருவேன், நீ எனக்காக காத்து கொண்டிருக்கிறபடியால் நான் விரைவிலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கு எப்படி? ஏனென்றால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு வரும் பொழுது அந்த உணர்வின் நிச்சயம் நித்திய ஜீவன் நோக்கி இருக்கும் என்றால் எனக்கு கர்த்தர் தருவார். சத்திய வசனத்தின்படி யோவான் 14:15 சொல்கிறது, என் மீது அன்பாக இருப்பீர் என்றால் என் கட்டளையை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது. கட்டளையை பின்பற்றாமல் பாரம்பரியத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர் எப்படி நித்திய ஜீவன் அளிப்பார்? எல்லோருக்கும் என்று சொல்லவில்லை, நமக்கு என்றுதான் சொல்லியிருக்கிறார். காரணம், நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக பின்பற்றுகிறீர்கள். மனித கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் இல்லை என்று சொல்வதை அப்படியே பின்பற்றுகிற பொழுது இந்த சரீரம் தான் தேவன் வாழும் சரீரம், இதை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது இது சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது. அதனால்தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நித்திய ஜீவன் அளிப்பேன். யாருக்கு? நமக்கு. யார் அந்த நாம்? தமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் கொடுப்பார், எல்லோருக்கும் அல்ல. ஏனென்றால் மத்தேயு புத்தகம் நீங்கள் 7ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் 13-14 சொல்லிக் கொடுக்கும். கேட்டுக்கு போற வாசல் விரிவும் அகலமாக இருக்கிறது, அதில் அநேகர் பிரவேசிக்கிறார்கள். அநேகர் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு போற வாசல் எப்படி? அதை கண்டுபிடிக்க சிலர் என்று சொல்கிறது. இத்தனை பெயர் என்று அங்கு பதிவு செய்யவில்லை. ஆனால் கேட்டுக்கு போறவர்கள், நரகத்துக்கு போறவர்கள் இத்தனை பேர் என்று அநேகர் என்று சொல்லிவிட்ட வேதவசனம், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு போற வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றால் அந்த சிலர் நமக்கு நித்திய ஜீவன், தமக்காக காத்து கொண்டிருக்க நமக்கு தான் நித்திய ஜீவன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாம் சத்தியத்திற்கு தூணாக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். காரணம், நான் சபையோடு தேவனுடைய அவயத்தில் ஒரு அவயமாக இருக்கிறேன்.
அதனால்தான் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நாம் சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாளை சபை கூடுகை என்கிற காரியம் இருக்கும் பொழுது அதிலே முழு நிச்சயமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உண்மை உத்தவமாய் பின்பற்றுங்கள். எந்த நேரத்திலும் இந்த உலக ஆசைகளுக்காக, பணம், காசு, பொருள் என்பதற்காக, உலக ஆசைகளுக்காக ஒரு நாளும் உங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். கால தாமதம் செய்ய வேண்டாம். காலம் சமீபம். 22 ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் 27 என்ற ஒரு அந்த கடைசி எல்லை குறிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டுகளே பாக்கி இருக்கின்றன. அதையே முழு நிச்சயமாக நம்புவோம். கர்த்தர் நமக்கு சொன்னது போல தீத்து 2:13 சொல்கிறது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் இன்னும் 3 ஆண்டுகளாக இருக்கலாம், இல்லை இந்த ஆண்டாக இருந்தால் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீங்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி உலகத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்பியிருக்கிற இந்த ஆனந்த பாக்கியத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நாம் சத்தியத்திற்கு தூணாகவே தொடருவோம். நாம் இருக்கிற சபை சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறபடியால் அதில் ஒரு அவயமாக எப்பொழுதும் உங்களை ஏற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் அந்த இணைப்பில் இருந்து வெளியே வராதீர்கள். காரணம், நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பது சத்தியம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் வேதத்தை ஆராய வேண்டும் என்பது கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் உள்ளே தேவையில்லாத ஓநாய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. வசனம் சொல்லிக் கொடுப்பது போல ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், உண்மையாக இருங்கள், யாரை குறித்து முறுமுறுக்க வேண்டாம், எப்பொழுதும் சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். தேவன் கொடுக்கிற அன்பிலே ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம். சத்தியம் சத்தியம் என்கிற நிலையிலே இருங்கள். உங்களுக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் சத்தியமாக இருக்கும் பொழுது நாம் காரிருள் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நாம் போக வேண்டாம். அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் அந்த நித்திய ஜீவனுக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு நாம் அவருக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருப்போம். இந்த சிந்தனையோடு ஒரு சிறு ஜபத்தை செய்து நான் முடிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தலைகளை தாழ்த்தி கொண்டு, உங்கள் கண்களை மூடிக்கொண்டு, உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கവും நிறைந்தவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். எப்பொழுதும் நீர் பெருகி எங்களை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே உம்மிடத்திலே வருகிறோம். இந்த கொடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உமது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த சபைக்கு தூணாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவயமாக இருந்து உமது சத்தியத்தை உண்மையும் உத்தமமாக நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற ஆண்டவரை உறுதியை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை குறித்த விசுவாசத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. நீங்கள் இந்த நாளில் எங்களோடு பேசியது போல உமது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே எந்த கசப்பும், யாரோடும் எந்த கோபமும் வெறுப்பும் முறுமுறுப்பும் இல்லாமல் உண்மையும் உத்தமமாய் உங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம்ப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட்.